Pulling out the coupe at the lot. Told him fuck 12, fuck SWAT. Busting all the bells out the box. In the box. Pour up the whole damn city. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி வீடியோ நீங்களே எடிட் பண்ணாமல் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் மாதிரி ஆளில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல் போட்டுருக்கோம், ஓகேங்களா? அதையும் மறக்காம போய் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த 3D Spotify மியூசிக் இது வந்து நான் ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது, ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ் பண்ண நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? XML எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி XML வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதான் வந்து அந்த XML, ஓகேங்களா? XML ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் வரும், ஓகேங்களா? இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஆடியோலாம் வந்து உங்களுக்கு டெலிட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த ஆடியோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் தான் வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்டில் செட் பண்ணியிருக்கேன் இமேஜ், ஓகேங்களா? இது வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த இடத்துல இது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டார் ஆட்டம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து கீழே கலெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அது வந்து டவுன்லோட் பண்ணுற கலெக்ஷன், ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இமேஜ் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. பாருங்க, நான் வந்து எங்கே இருக்குன்னு காட்டுறேன், ஓகேங்களா? இதெல்லாம் தான் அந்த கலெக்ஷன்ஸ், ஓகேங்களா? எல்லாம் நான் வந்து கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? குரூப் 1 கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? இந்த குரூப் 1ல் வந்து இந்த இடத்துல வந்து குரூப் வந்து மாஸ்க் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த எடிட் குரூப்பில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இமேஜ்னு போட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதுமாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இதுக்கு போயிடும், ஓகேங்களா? அதுக்காகவே நீங்கள் வந்து யாரோ இந்த பாட்டை எழுதுனவங்களோ இல்லை யாரோட இது சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? மேலே இருக்கிறது அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? நான் வந்து இப்போ எது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கீ ஃப்ரேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது பண்ணிட்டே போய் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து இது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்படியே போக 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 இந்த இடத்துல வந்து அப்படியே இது வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட்டர் பை ஐடி காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து விட்டுருங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஒரு எடிட்டர் பை ஐடி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டிங்கன்னா இந்த மாதிரி வைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த வைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வைப் ஆப்ஷன்லேயே வந்து ஆட் பண்ணாமல் இருக்கலாம், ஓகேங்களா? ஆட் பண்ணி இருக்கும், ஓகேங்களா? அந்த வைப் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியே தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணுன்னா ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இதுலேயே வந்து மேலே சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? வைப் அப்படின்ட்டு, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக இந்த எண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கம்மி பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா 0 வந்து வச்சுக்கோங்க, 0.00 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பர்சன்டேஜ் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஸ்க்ரீன் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமும் இந்த இதோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. எண்டில் இருக்கிற கீ ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து 100 வச்சுக்கிறேன் கரெக்டாக. இந்த மாதிரி கரெக்டாக வந்து 100 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், நான் 100 வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து அப்படியே லைட்டாக அப்படியே மைல்டாக இதாகிட்டே போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து Spotify PNG ஒன்று கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அதையும் வந்து இதோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா
இந்த மாதிரி அப்படியே சின்னது பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவு சின்னது பண்ணணும்னு தோணுதோ அந்தளவு வந்து சின்னது பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அளவு தான் வைக்கணும் அந்தளவு தான் வைக்கணும்ல இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எந்த அளவு தோணுதோ அந்தளவு நீங்கள் வந்து வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட எண்டு வரையுமே ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த பிஎன்ஜியை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஓகேங்களா. அது எந்த அப்ளிகேஷன்னா அது வேறு எந்த அப்ளிகேஷனும் இல்லை, அது இன்ஸ்டாகிராம் தான் ஓகேங்களா. இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த இடத்துல வந்து ஸ்டோரி ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்டோரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏஏ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த ஏஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து ஒரு ஸ்டிக்கராட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து மியூசிக்னு சர்ச் பண்ணிங்கன்னா மியூசிக் வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்க நான் மியூசிக்னு சர்ச் பண்ண உடனே இந்த இடத்துல மியூசிக்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற பாட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ பாருங்கன்னா எனக்கு வேணுங்கிற பாட்டை வந்து சர்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கு ஒருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா ஃபாண்டெல்லாம் வந்து காட்டும் ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா 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 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்குதோ ஃபாண்ட் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பாருங்கள் நான் வந்து முதல் 50 செகண்ட்ஸ் இது பண்ணிட்டேன் ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல வந்து டாட்டாக காட்டுது பார்த்தீங்களா. இந்த டாட்லேயே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா முதல் 50 செகண்ட்ஸ் இது பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. மேலே டன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கலர் வந்து பிளாக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரியே இந்த இடத்துல 3 டாட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல இருக்கும் 3 டாட்டா. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சேவ்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் சேவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெறும் 15 செகண்ட்ஸ் மட்டும்தான் வரும் ஓகேங்களா. 15 செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்து பேக் அழுத்திக்கோங்க ஓகேங்களா. டிஸ்காஸ் கொடுத்து பேக் அழுத்தி வந்துருங்க. அதுக்கப்புறமே திரும்பி அகைன் சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மியூசிக் போய்க்கோங்க ஓகேங்களா. மியூசிக் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி அதே பாட்டையே வந்து சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த 50 செகண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்த 50 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரியே டன் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. டன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் மாற்றிட்டு அதே மாதிரியே திரும்பி வந்து சேவ் பண்ணிடுங்க ஓகேங்களா. நான் வந்து ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை, அதனால் சேவ் பண்ணலாம் ஓகேங்களா. இங்கே சேவ் கொடுத்தோடனே கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு கேலரி வந்து ஷோ ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு உங்களோட அலர்ட் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் அலர்ட் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த குரூப்லேயே வந்துட்டோம் ஓகேங்களா. குரூப்பில் வந்தக்கப்புறமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து திரும்பி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து டைமிங் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டைமிங் மிஸ் ஆகாத மாதிரி ஓகேங்களா. ஏன்னா டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா தான் பிரச்சனையே ஓகேங்களா. இது இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்ட்டை கொடுத்து ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல மாஸ்க் அண்ட் கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாஸ்க் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டாக வந்து லூமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லூமா கீயை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து. அதை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே இந்த லோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த லோ ஆப்ஷனை மட்டும் அப்படியே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக்லாம் போய் ஒயிட் வந்துடும் ஓகேங்களா. அந்த டெக்ஸ்ட் மட்டும் தெரியும் ஓகேங்களா நமக்கு ஓகேங்களா. அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பேஸ்ட் பண்ணிடுங்க, இல்லை இதுக்கும் தனியாக இது பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை வந்து அப்படியே லைட்டாக வந்து சின்னது பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சின்னது பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக இதாக வர வரையுமே வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. கீழே வந்து இடிக்குதான் இந்த மாதிரி எதுவும்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் கம் பண்ணுமா என்னன்னு நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் பேக் வந்துருக்கோங்க ஓகேங்களா. இது முடிஞ்சுது ஓகேங்களா. அதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குரூப்பை வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நாம் வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா. அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து இந்த பக்கமும் மேலேயும் கீழேயுமா இந்த மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி நாம் வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா. அந்த எஃபெக்ட் வந்து எப்படி
இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா. அந்த வீடியோவோட எக்ஸ்எம்எல்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாம் வந்து அந்த எக்ஸ்எம்எல் அப்படியே வந்து இப்போ நாம் அதில் காப்பி பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நான் அதுக்குள்ளே போயிட்டு வரேன் பாருங்கள். இது பாருங்கள், நான் அந்த எக்ஸ்எம்எல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது வந்து நம்ம 35ஆவதாக போட்ட வீடியோ ஓகேங்களா. இந்த எக்ஸ்எம்எல் இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் வந்து மாஸ்க் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து இந்த இதுதான் வந்து ஓகேங்களா. இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க இந்த எஃபெக்ட்டை ஓகேங்களா. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதோட Spotify வீடியோக்கே வந்துக்கோங்க ஓகேங்களா. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கீழேயே ஸ்க்ரால் பண்ணி ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. STRIKE அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. STRIPS ஓகேங்களா. நான் மாற்றி சொல்லிவிட்டேன். ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கவுண்ட்டை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. வித்தை வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சமாக கம் பண்ணி விடுங்க ஓகேங்களா. நான் வந்து சொல்கிற அளவு வச்சுருங்க. 0.4 வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 0.4 வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரியே பேஸ் வந்து நான் சொல்லும் போது சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்மூத்திங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 0.25 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஹெச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த அளவு லேஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் அதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்மூத்திங் வந்து 0.4 அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதாவது 0.040 அப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுவுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும், அதாவது இந்த மாதிரி 10 செகண்ட் 20 செகண்டுக்கு ஒரு கீ ஃப்ரேமும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு 10வது செகண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். அடுத்து 20வது செகண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு 18வது செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வீடியோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த 3 கீ ஃப்ரேம்லேயுமே நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற கீ ஃப்ரேமில் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 1 பாயிண்ட் சொல்கிறலாம் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் 1.35 வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. பாருங்கள், ஏன்னா இது வந்து எதுக்காகனா அந்த இது வந்து போயிட்டு வரதுக்காக தான் ஓகேங்களா. நீங்கள் வந்து 30 கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் 30 வச்சிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு செகண்டாக இருக்கிறதுல வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 0.85-80 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறனாலே வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 18 செகண்ட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அதே மாதிரியே 1.20 இல்லை 30 அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 1.30 வச்சுக்கோங்க ஓகேங்களா, அதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே 1.30 வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஸ்க்ரீன் கடைசியில் இருக்கிறது வந்துடும், அதுலேயே வந்து 8.5 அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 0.85 ஓகேங்களா. 80-85 அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இமேஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குரூப் வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஜூம் இன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் அதாவது தள்ளி அந்த 1.5 செகண்ட்ஸில் ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீ ஃப்ரேம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுவும் மாற்றம் வேணாம் ஓகேங்களா. அந்த 0 செகண்ட்ஸில் வந்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே நல்லா ஜூம் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஜூம் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல அப்படியே வீடியோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வந்து ஒரு இதை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அது இந்த மாதிரி நான் இது பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் அழுத்திக்கோங்க. பேக் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகேங்களா, பார்க்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு வேணும்னா நீங்கள் வந்து வேறு ஏதோ டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஓகேங்களா, அது வந்து உங்களோட விருப்பம் ஓகேங்களா.
ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.